hope you're doing great. So yesterday வந்து நம்ம ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருப்போம். The ஸ்டாக் நேம் வந்து ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இதுதான் நம்ம நம்ம ஃபைன் பண்ண ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட் வித் நோ வீக் இந்த பாட்டம், ஐ மீன் டாப், அதுக்கப்புறம் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. தென் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வி வெயிட்டட் ஃபார் த கன்சல்டேஷன் அண்ட் 470ல் நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வித் யுவர் ஓன் அனாலிசிஸ் நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷனில் போச்சு. ஃபஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ், கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 470ல் நம்மளோட என்ட்ரி எடுத்திருந்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10% கிட்ட நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கலாம் வித்தின் ஒன் டே. பிடிஎஸ்டி ட்ரேட் மாதிரி. ஸோ பை டுடே செல் டுமாரோ கைண்ட் ஆஃப் ஸ்டாக். ஸோ இந்த இடத்துல நான் ஆகலை, இன்னுமே நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 550க்கு நான் எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ 550 ஆர் ஆல்மோஸ்ட் ஒரு 550 ஆர் 580 வரைக்குமே நம்மளோட டார்கெட் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% எய்ம் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ, ஐ மீன் அண்டு யா. அப்புறம் இன்னைக்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம எப்போவுமே ட்ரேட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, தென் ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு ரேலி, தென் ஒரு டவுன்ஃபால். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான கன்சாலிடேஷனே கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, லைக் கன்சாலிடேஷனில் இருந்துச்சு, பட் ஒரு சைடே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நாட் கன்சாலிடேஷன்லேருந்து அங்கே நமக்கு எந்த பேட்டர்னுமே ஃபைன் பண்ண முடியல. அண்ட் we are not following any other kind of strategies like காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டடான இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. சிம்பிளாக ட்ரேட் கிடச்சி எடுப்போம், இல்லை அப்படின்னா நோ ட்ரேட். எஸ்டர்டே ஒரு ட்ரேட் கிடச்சி, பட் வி மிஸ்ட். டுடே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த ஒரு பேட்டர்னுமே என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஒரு மூவ் டவுன், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் பிரேக். பட் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் டைம் ஒரு த்ரீ ஆயிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸில் வந்து என்ட்ரி எடுக்கிறது இட்ஸ் நாட் குட் திங். ஸோ அதனால் நான் என்ட்ரி எடுக்கல. ஸோ ஈவன் தோ இந்த இடத்துல ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிருந்தாலுமே எடுத்துருக்க முடியாது. ஏன்னா 15-20 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ 15-20 மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆகாது. வி நீட் ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours 2.5 hours ஆச்சும் நமக்கு வேணும். அந்த டைம் கொடுத்தா மட்டுமே ஒரு 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ ஆஸ் பர் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஒரு 2 மணி நேரமாச்சு வேணும். ஸோ அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1:30 ஆர் 2க்கு வந்து நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ 2க்கு மேலே வந்து போகிற என்ட்ரி எல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறது இட்ஸ் குட். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு. அண்டு முக்கியமாக இந்த வீடியோ இது பற்றினா இந்த ஸ்டாக்ஸை பற்றி. ஸோ இந்த ஸ்டாக்கு ஸ்டில் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ரெடி ஒரு 10% மூவ் போயிடுச்சு. ஸோ அந்த புல் பேக் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாக் வந்து கீழே புல் பேக் வந்துச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ வி நெவர் நியூ, இந்த புல் பேக் வந்து அதுக்கப்புறம் மேலே போகலாம், ஆர் இட் கண்டினியூ இட்ஸ் ரேலி. ஸோ வி நெவர் நியூ. So that's the update about this Aeroflux Industries stock. So if you found this video useful, kindly like and subscribe this video. And if you had any doubts, kindly leave it in the comment section. So feel free to comment in this video. So yeah, that's it. Bye. Thanks.